வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ். இன்னைக்கு வந்துட்டு மேட்ச் எல்எஸ்ஜி விசஸ் எஸ்ஆர்ஹெச் லக்னோவில் நடந்த ஒரு மேட்ச். ஸோ வந்து எல்எஸ்ஜி அஃபிஷியலி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட், இன்னொரு டிக்கெட் கொடுத்து விட்டாச்சு. ஸோ வந்து இப்போ ஃபோர்த் பிளேஸ் கண்டென்ஷன் வந்து டிசிக்கும் எம்ஐக்கும் தான். ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மேட்ச் பத்தி பார்த்துருவோம். இன்னைக்கு மேட்ச் பத்தி பார்த்துலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாங்க. மிச்சல் மார்ஷும் மார்க்ரமும் சூப்பரான ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க. ரெண்டு பேருமே 60+ ரன்ஸ் நல்லாவே செம்மையா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் வந்து திடீர்னு தலைகீழா தான் குதிப்பேன் அப்படின்ட்டு நம்பர் 3 இறங்கினாரு. அவருக்கு திருப்பி இன்னைக்கும் ஒரு ஃபெயிலியரு. இவருக்கும் பிரேக் கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் இந்த ஐபிஎல்ல ஒண்ணுமே வேலைக்கு ஆகாதுங்கிற மாதிரிதான் 27 கோடி போயிட்டு இருக்கு. ஸோ அந்த நிலைமையில தான் ரிஷப் பண்டோட நிலைமை இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பூரான் வந்தாரு. பூரான் வந்துட்டு ஸ்கோர் போர்டு பாக்குறப்ப வந்து 26 balls 45 சொன்னாலும் மேட்ச் பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும், நிறைய வந்து டவுன் த லெக்ல தான் ஒரு 5 பவுண்டரி ஏதோ அடிச்சாருன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஸோ அதுலதான் அடிச்சாரு. இன்னுமே கொஞ்சம் எஃபெக்டிவா ஆடி இருக்கலாம். அது அந்த இடத்துல வந்து நம்ம எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸ்க்கு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். சூப்பரா பிளானுக்கு வந்து பயங்கரமா இன்டு த பாடி எல்லாம் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் சூப்பரா போட்டிருந்தாங்க. அந்த அடிக்கிற ரூமே கொடுக்கல நிக்கோலஸ் பூரானை பொறுத்த வரையும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் அங்கங்க ஆயுஷ் பதானி ஒரு 3 ரன், அதுக்கப்புறம் அப்துல் சமாத் ஒரு 3 ரன், ஷர்துல் தாக்கூர் ஒரு பாலுக்கு ஒரு 4 runs, அதுக்கப்புறம் ஆகாஷ் தீப் கடைசியா வந்து ஒரு 6 அடிச்சு டோட்டலா 205 runs அடிச்சாங்க. ஓவரால கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ், மார்க், பூரன். அதுல பூரன் வந்து நல்ல நல்ல நாக்குன்னு சொன்னாலுமே எனக்கு அதுல இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கலாமோ அப்படின்ட்டு தோணுது. பூரான வந்து இப்ப போட ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டா கால்ல யார்கர் போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். அது வந்து கிரெடிட் ஷுட் கோ டு ஸ்டார்க். அவர் தான் ஆரம்பிச்சாரு, புரியுதா? ஒரு பவுன்சரை போட்டு ஒரு யார்கரை போட்டு ஓடிட்டாரு. எல்லாரும் கண்டுட்டாங்க. அது ஏறதுக்கு போடுறாங்க எல்லாரும். இஸ் ஃபைண்டிங் இட் வெரி டிஃபிகல்ட். அதுவும் இல்லாம வெளில போட்டீங்கன்னா பின்னிடுறாரு. அண்ட் ஆல்சோ யூ சி அவர் ஸ்பின் வந்து நிறைய அடிச்சிருக்காரு ஃபாஸ்டை விட. ஸோ அவர் வந்தோடனே ஃபாஸ்டா போட்டுறாங்க. நேரா நிதிஷ் ரெட்டி கொண்டு வந்து போட்டாங்க தெரியுங்களா இன்னைக்கு. நேரம் யாருக்காரு ஃபர்ஸ்ட் பால் அவர் போடுறாரு அவருக்கு. அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு. அதான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல தான் ஒன்ஸ் you are weak at one area, it will be exposed worldwide. Wherever you go, they will bowl that only, unless you come up with some other plan for that one. விராட் கோலி பாருங்க, அவுட் சாசம் போட்டு எடுத்தாங்கல்ல, ஆண்டர்சன் காமிச்சாரு. அதுல இருந்து ஃபுல்லா எல்லாம் அவுட் சாசம் தான் போட்டு எடுத்தாங்க. அந்த மாதிரி unless you work on your weaknesses in international levels, that's why you are paid so much money. ஓவராலா வந்து இவங்க அடிச்ச ரன் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா இவங்க வந்து அக்ஷர் பட்டேல் ரன் எல்லாம் கொடுத்தா கூட குரூஷியலா விக்கெட் எடுத்துறாரு. லாஸ்ட் ஓவர் கூட நீங்க பாத்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டி எக்கச்சமா விக்கெட் எடுத்துறாரு. கர்நாபிரான் 20 ரன் ஈஸியா எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கலாம். ஆனா இந்த வே தே போல்ட் ராங் சாய்ஸ், ஒருகே எல்லாம் எடுத்து போலிங் போட வச்சு இதெல்லாம் வந்து டோட்டலி தே ஸ்பாயில்ட் த ஹோல் திங். தாக்கூர் தான் முதல்ல போட்டிருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் போலிங். நல்ல ஹைட் இருக்கு அங்கிள். அவரு நல்ல ஒரு ப்ராஸ்பெக்டா பிலீவ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. மேபி நீங்க கமெண்ட்ரியில கேட்டீங்கன்னா அவரு சொன்ன இன்னும் அனிருத்தா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. என்னன்னா ரெட் சாயில் பிச்சர்ஸ் அண்ட் பிளாக் சாயில் பிச்சர்ஸ் பத்தி பாக்குறப்போ மேபி அப்கமிங் கேம்ஸ்ல he could be even more effective in red soil wickets ன்னு சொல்லியிருப்பாரு. So which is likely true தான் அங்கிள். இன்னமே அப்கமிங் கேம்ஸ்ல எஃபெக்டிவா வளர்மதி வயசுக்கு வந்தாங்கன்னா அதான் இன்னி மேட்சை பொறுத்த வரைக்கும் 204 ரன் டிஃபெண்ட் பண்ணோம்னாக்க you have to take the wicket of first 2, not even 3. அபிஷேக் சர்மாவையும் இஷான் கிஷன் எடுத்தா போதும், மேட்ச் வின். அப்புறமா நீ வந்து எப்படி போலிங் போடுறியோ கிளாஸ் எனக்கு அதை பொறுத்து இருக்கு. ஷர்துல் தாக்கூர் தான் ரன் கொடுத்த விக்கெட் எடுத்துருப்பாரு. they missed the trick and they were bowling slower ones very well. அதை பார்த்து தெரிஞ்சுக்குவோம். நம்ம பந்துக்கு வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, பயங்கர ராங் சாய்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த விக்கெட்ல ஒரு கீர் 11 எடுக்க மாட்டேன். இஸ் கமிங் அண்ட் இஸ் கோயிங், இஸ் போலிங் வெரி ஃபாஸ்ட் வைட் அண்ட் இது பின் எடுத்துருவாங்க ஐபிஎல்ல இந்த மாதிரி போட்டீங்கன்னாக்க. தெரியுங்களா பிரின்ஸ் யாதவ் நல்லா தான் போட்டுருந்தாங்க. அவர் எதுக்கு டிராப் பண்றாங்கன்னே தெரியல. ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் தான். நம்ம ஊர் விக்கெட் எல்லாம் ஃபாஸ்டா வந்து மோதினீங்கனாக்க காலி. அன்லஸ் யூ ஆர் லைக் ஸ்டார்க் ஆர் நமக்கு போலிங் இருந்தா தெரியுமா, அந்த மாதிரி போலிங் எல்லாம் செமையா போடுவார் போலிங். அந்த மாதிரி போலிங் போடுறவங்க தான் சான்ஸே தவிர இவெல்லாம் போட்டோம்னா அடி பின்னி எடுத்துருவாங்க. அப்படின்னா நீங்க வந்து யூ ஷுட் ஹேவ் இவன் ஹாக்கி ஃபர்கூசன் இஸ் வெரி எஃபெக்டிவ் in T20 because against run of play you will take wickets. மிச்சல் மார்ஷ் and ஏடன் மார்க்ரம் நம்ம எப்பவுமே வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, if Lucknow has a chance that should be their batting because bowling is inexperienced. அவங்க பேட்டிங் தான் their only hope. அந்த ஆஸ்பெக்ட்ல பாக்குறப்போ ஏடன் மார்க்ரம் நிறைய வந்து டவுட் பட்டாங்க. நிறைய வந்து அவர் மேல கொஸ்டின் மார்க்ஸ் இருந்துச்சு ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட். அதை வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு த்ரூ அவுட் தி டோர்னமெண்ட். he has been consistent. முடிஞ்ச அளவுக்கு அவரோட பெஸ்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாரு. ஹேட்ஸ் ஆஃப் டு ஏடன் மார்க்ரம். அதே மாதிரி மிச்சல் மார்ஷ்மே வந்து ஆன் அண்ட் ஆஃப் நம்ம சொல்றோமே தவிர இந்த சீசன் பாத்தீங்கன்னா he performed exceptionally.
100% வந்து அவரோட ஃபுல் எஃபர்ட் போட்டு ஆடி இருக்காரு. he was banging sixes, ஷார்ட் எல்லாம் போட்டா வெளுத்து வாங்கிடுறாரு. he is a capable T20 batter, no doubts about it. so opening வந்து was great bro. அது பாக்குறப்போ வந்து எனக்கு the tone was all set. ஒரு பெரிய ஸ்கோர், ஏன்னா இன்னைக்கு வந்து பால் நல்லா வந்துச்சு பேட்டுக்கு. so I thought நிக்கோலஸ் பூரான் to carry over and then maybe கொஞ்சம் சம்மத் அப்படி இப்படின்னு ஆடினா கூட ஒரு நல்ல ஸ்கோர் வந்துடும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டா இருந்துச்சு. பிகாஸ் த ஸ்டார்ட் வாஸ் வெரி குட். பவர் பிளேக்கு அப்புறமே வந்து அந்த ரன் ரேட் வந்து வாஸ் வெரி வெல். அதுக்கப்புறம் அதான் ரிஷப் பண்ட் வந்து அந்த விக்கெட் லூஸ் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் சொல்ற மாதிரி நிக்கோலஸ் பூரான் கொஞ்சம் ஸ்லோவா ஆடிட்டாரோ அப்படிங்கிறது ஒரு தாட் வருது. ஸோ இஸ் இட் பிகாஸ் ஆஃப் எல்எஸ்டிஸ் பேட்டிங் ஆர் அந்த ரன்ஸ் ஷார்ட்டால தோத்தாங்களா இல்ல எல்எஸ்டி பவுலிங்னால தோத்தாங்களா அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் போத் தான் நான் சொல்லுவேன். காம்பினேஷன் ஆஃப் போத். நம்ம இல்ல இன்னொரு ஃபேக்டர் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இவர் அப்துல் சமத்லாம் வந்து என்ன கிரிக்கெட்டிங் சென்ஸ் இருக்குன்னே தெரியல. நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒரு சிங்கிள் எடுத்து கொடுக்க வேண்டியதான அந்த பாலை மிஸ் பண்றாரு. he was very furious, Pooran was determined to score at least 3 sixes in the last over. ரெட்டியா நவரன் அடிச்சிருப்பாரு, ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சாரு இல்லையா? so he would have scored another 2-3 sixes very easily. ஏன்னா அவர் நேரா கரெக்டா அந்த பிக்கப் பால் எல்லாம் போடுறாரு, அடிச்சிருவாரு. ஸ்ட்ரைக் கூட கொடுக்க தெரியாம வந்து அவரும் ரன் அவுட் ஆகி இவரையும் ரன் அவுட் ஆகி அவரும் அவுட் ஆகி ஆகாஷ்தீப் அடிக்கிறான் ஃபர்ஸ்ட் பால் 6. இவன் என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் பால் 4 இவன் பேருனா ஷர்துல் தாக்கூர் ஈஸிலி 30 ரன் அடிச்சிருக்கலாம், விட்டாங்க. அதை இந்த கிரிக்கெட்டிங் சென்ஸ் இல்லாம ஆடுறது வந்து ஐ கேன் நெவர் அக்செப்ட். அதேதான் சொல்றேன் ரிஷப் பந்துக்கு கிரிக்கெட்டிங் சென்ஸே இல்லாம ஆடுறது, போலிங் போட வைக்கிறது, ஓடி வந்து ஃபாஸ்டா, அதுவும் எல்லாம் அபிஷேக் சர்மாக்கு வெளில விட்டு கொடுத்து பின்னிடுவார். அவர்லாம் பேட்ல பட்டா 6 தான் அவருக்கலாம். என்ன டைமிங், கிஃப்ட் ஆஃப் டைமிங் அவருக்கு. யுவராஜ் சிங் மாதிரி ஆன் ஹோல் வந்து எல்எஸ்ஜி வந்து ஒரு 205 அடிச்சாங்க. அந்த பிச்சு என்னதான் நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கலா எடுத்து லக்னோவில் வந்து 200+ சேஸ் பண்ணதே இல்லை அப்படின்ட்டு சொன்னாலுமே இது வந்துட்டு பிச்சு வந்து ரொம்பவே ஃபிளாட் ட்ராக்கா இருந்துச்சு. அதனால வந்துட்டு இந்த ஸ்கோர் வந்து பத்தாது. அதுவும் இல்லாம எல்எஸ்ஜி இருந்த பொசிஷனுக்கு அதுக்கப்புறம் அவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 230 போட்டிருக்கணும் என்னை பொறுத்த வரையும். பண்ட் அந்த இடத்துல இறங்குனதும் வந்துட்டு எனக்கு தெரியல. அங்க இடத்துல 1 விக்கெட் டவுனுங்கும் பொழுது அதான் நீங்க வந்து 1 விக்கெட் டவுனுங்கும் பொழுது ஆடட் ப்ரெஷர் தான் எப்படியா இருந்தாலும் அடுத்து விளையாடுற பேட்ஸ்மேனுக்கு. ஸோ அதுலயே கொஞ்சம் பூரான் விட்டாரு. அப்படியே நம்ம கோயிங் ஃபர்தர் வந்து எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங்க்கு வந்துருவோம். எஸ்ஆர்ஹெச் பவுலிங்ல வந்து இன்னைக்கு கமின்ஸ் என்னதான் விக்கெட் இல்லைனாலும் 4 overs 34 8 எக்கானமி டீசெண்டா போட்டாரு. ஈஷான் மலிங்கா இன்னைக்கு ரொம்ப பயங்கரமா போட்டாரு. 4 overs 28 2 விக்கெட் குரூஷியல் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அதே மாதிரி வந்துட்டு ஜீசான் அன்சாரி 2 over தான் போட்டாரு. பூரான் இருந்தாலும் அவருக்கு அதுக்கப்புறம் பாலே கொடுக்கல. ஸோ அதனால 2 overs 22. நிதிஷ் ரெட்டி ஃபர்ஸ்ட் ஓவர் கொஞ்சம் டீசெண்டா போட்டாரு, கடைசியா கொஞ்சம் அடிச்சிட்டாங்க. ஹர்ஷல் பட்டேல் நல்லா தான் போட்டாரு, பட் ரொம்ப அதிகமா நோ பால் எக்ஸ்ட்ராஸ் அதிகமா போயிருச்சோ அப்படின்ட்டு தோணுது. ஸோ அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தா இன்னும் ஒரு 10 runs மேபி இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருக்கும். ஹர்ஷ் தூபே இன்னைக்கு போட வச்சாங்க. பவர் பிளேலே கொடுத்தால மேபி ஸ்கோர் போர்ட்ல வந்து பெருசா தெரியும். ஆனா அவருமே கொஞ்சம் டீசெண்டா போட்டார், நல்லா போட்டாரு. இல்ல இன்னைக்கு குரூஷியல் ஃபேக்டர் ஃபார் எஸ்ஆர்ஹெச் வந்து கேப்டன்சி பை கமின்ஸ் வந்து வெரி குட் ஃபார் யாருக்கு எப்படி போடணும் அப்படிங்கறது பர்ஃபெக்டா போட்டாரு. தட் ரெடியூஸ்ட் another 15 runs அந்த கேப்டன்சிலேயே. ஒன்னு செகண்ட் திங் நீங்க பாத்தீங்கன்னாக்கா எவ்ரி டைம் அண்ட் தென் they were able to take wickets. அது வந்து பயங்கர வைட்டல். although they bowled extra balls, last over extra wide no ball, ஹர்ஷா பட்டேல் நிறைய போட்டாரு அங்கெல்லாம் இருந்தா கூட விக்கெட் எடுத்துனே இருந்தாங்க. இப்ப அதான் நீங்க சொல்ற மாதிரி ஹர்ஷ் தூபேக்கு வந்து நம்ம கிரெடிட்ஸ் கொடுக்கணும், கமின்ஸ்க்கு நம்ம கிரெடிட்ஸ் கொடுக்கணும். ஏன்னா வந்து பார்பேல திலுக்கு துடுன்னு கொடுத்தாங்க. எஸ் கொஞ்சம் ரன்ஸ் போயிருந்தா கூட we can see அந்த ப்ராஸ்பெக்ட் அந்த டேலண்ட் தெரியுது. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் கண்டிப்பா வந்து ஒரு நல்ல யூட்டிலிட்டியா ஒரு நல்ல ப்ராப்பரா ஒரு யூட்டிலைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் க்ரூம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் கொடுத்திருக்காரு. ஸோ தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஜீஷான் அன்சாரியுமே இருக்கட்டும், ஈஷான் மலிங்காவுமே இருக்கட்டும், 2 பேருமே வந்து we know what they are capable of in few matchesல. எஸ்பெஷலி நம்ம இன்னைக்கு மேட்ச் பாக்குறப்போ வந்து அந்த கேட்ச் வந்து வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். அந்த ரிஷப் பண்டோட கேட்ச் வந்து பயங்கரமா போட்டு எடுத்தாரு. அது ஃபாலோ அப்ல வந்து அந்த மாதிரி கேட்சஸ் பிடிக்கிறது இட்ஸ் வெரி இம்ப்ரெசிவ் டு சி. ஸோ எஸ்ஆர்ஹெச் வெல் ரவுண்டட் இன்னைக்கு நல்லா பவுலிங் பண்ணாங்க. பட் ரொம்ப லேட் டு த பார்ட்டி, முன்னாடியே பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இல்ல அந்த கேட்ச பிடிக்காம இருந்தானாக்கா இன்னும் 10 run கம்மியா இருக்கும். அத கஷ்டப்பட்டு அதை புடிச்சு இல்ல அது பேண்ட்ல பண்ணலப்பா. சி யூ ஹேவ் டு சி கமெண்டேட்டர் சொல்றாங்க எங்க ஐயோ ஆடுறாரு அவரு அப்படின்னு. சோ பேட்ல பண்ணல. ஈஷான் மலிங்கா வந்து 2 crucial wickets, அதே மாதிரி எக்கானமியுமே நல்லா போட்டாரு. சோ அவர் தான் வந்து நீங்க பிக் ஆஃப் தி பவுலர்ஸ் ஃபார் ஷூர். இல்ல அதுவும் இல்லாம crucial wickets எப்போதுமே எடுக்கிறாங்க அவங்க. அதான் எல்லாருமே எடுத்தாங்க crucial wickets. அதான் சொல்றேன் நான். கம்மிஸ் கூட விக்கெட் எடுக்கலாம் கூட பூரானுக்கு வந்து அவர் தான் போட்டாரு சேலஞ்சிங்கா. யாருக்காரா போட்டு 1 run 2 run நடுவுல ஒரு ஓவர் வந்து 7 run கொடுத்தாரு. He likes to take those challenges uncle. He likes to face those. Hats off to Pat Cummins for his captaincy, skills today.
இல்ல அங்கிள் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேட்பாங்க, ஏன்டா வெக்கமே இல்லையா பிளே ஆஃப்ஸ்க்கே குவாலிஃபைல என்ன பேட் கமெண்ட்ஸ் கேப்டன்சி, நீங்க டீம் பாட்டம்ல இருக்கு மனசாட்சி எல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க கமெண்ட்ஸ்க்கு அப்படிம்பாங்க. சோ இந்த மேட்சோட இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் தான் சொல்றது அது. ரிச்சியா என்னதான் ஸ்டார்டிங்ல வந்து பயங்கரமா மிச்சல் மார்ச்சுக்கு வந்து நல்லா ஷார்ட்டா போட்டு வாங்கினாலும் அதுக்கப்புறமா நல்லா புல் பேக் பண்ணாங்க, நல்லா பிளான்ஸுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி சூப்பரா போட்டாங்க. சூப்பரானாலும் ஓகே 200 கொடுத்துட்டாங்க. பட் ஸ்டில் கண்டெக்ட் ஆஃப் த கேம்ல வந்து நல்ல பவுலிங் தான். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங்க்கு வந்துடும். இன்னைக்கு டிராவிஸ் ஹெட் இல்லாமலே இந்த 200 சேஸ் வந்து சேஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. அதர்வா டைடே வந்து ஒரு 3 4 அடிச்சாரு. அதுக்கப்புறமேட்டு கரெக்டா வில்லியம் ஒருவருக்கு வந்து ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. அபிஷேக் சர்மா இன்னைக்கு ஒரு டெரிஃபிக்கான நாக் ஆண்டாரு. பிஷ்னாய் வந்து அந்த ஒரு ஓவரோட கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓவரே தரல. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு நைட்மேர் மாதிரி ஆடிட்டு போயிட்டாரு அபிஷேக் சர்மா. இஷான் கிஷன் அவருக்கு கொஞ்சம் இன்னைக்கு எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா தான் ஆடி இருக்காரு. அந்த இடத்துல அப்படிதான் ஆட முடியும். ஒரு ரெண்டு அபிஷேக் சர்மா அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது இவர் நல்லா தான் ஆடி இருக்காரு. பட் ஸ்டில் அந்த ஷாட் அதுதான் கொஞ்சம் இர்ரெஸ்பான்சிபிளா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்புறம் ஹென்ரிக் கிளாசன் அவர் வந்து அடிச்ச மாதிரியே தெரியல. ஹென்ரிக் கிளாசனும் கமிந்து மெட்டிஸும் ஆனா வந்துட்டு அவங்கவுங்க ரோலை வந்து பர்ஃபெக்டா பண்ணிட்டு போயிட்டாங்க. இவர் 47 ஆஃப் 28, அவர் 32 ஆஃப் 21. அதுக்கப்புறம் சம்பிரதாயம் தான் அவங்க வந்து அடிச்சு மேட்ச் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க டீசெண்டா. அந்த ஹோல் வந்து இன்னைக்கு நல்லா ஒரு டீமா வந்து நல்லா பேட்டிங் பண்ணாங்க. எல்லாரும் வந்தோன்னு கண்ணாபின்னு சுத்த போகாம இன்னைக்குதான் எஸ்ஆர்ஹெச் வந்து கொஞ்சம் நல்ல பேட்டிங், நல்லா ப்ராமிஸ் காமிச்சு நல்லா பேட்டிங் ஆடி இருக்காங்க. இதை டோர்னமெண்ட் முன்னாடில இருந்தே பண்ணிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் ஸ்டில் வாட்ச் பண்ணாங்களேங்கிற மாதிரி இருக்கு. கமிந்து மெண்டிஸும் இஷான் மலிங்காவும் நீங்க பாத்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணி ரெண்டு பேருமே எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும். ஆல் தி மேட்சஸ் whatever they have played, they played their part. As a team they have not clicked as such, but நீங்க பாத்தீங்கன்னாக்கா their contribution to the team was very good. bowling இருக்கட்டும், பேட்டிங் இருக்கட்டும், ஃபீல்டிங் இருக்கட்டும், whatever it is, அவங்க நல்லா you have to appreciate these two people actually speaking. எனக்கு இன்னைக்கு மேட்சே எங்களுக்கு ரொம்ப லாங்கா போன மாதிரி ஒரு ஃபீல். மத்த மேட்சஸை விட இன்னைக்கு ஓவர் ரேட்டுமே சரி, எக்ஸ்ட்ரா இருந்தாலும் சரி, த்ரூ அவுட் கேமே வந்து ரொம்ப ஏதோ லாங்கா டிராக் ஆன மாதிரி டிராக் ஆச்சு பயங்கரமா. 24 ரீல்ஸ் படம் பார்த்த மாதிரி இருந்தது. அது இன்னும் இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் பத்தி பேசுறப்போ டிராவிஸ் ஹெட் அந்த அதான் இப்போ ராஜஸ்தான் வந்து போன ஒரு மேட்ச் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பஞ்சாபோட பவர் பிளே இதே மாதிரி ஒரு எக்ஸலன்ட் ஸ்டார்ட் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ தேவர் ஆல்சோ அபவுட் டு சேஸ் தட் கைண்ட் ஆஃப் டார்கெட் தான். எஸ் இன்னைக்கு பிச்சு கொஞ்சம் ஈவன் ஃபிளாட்டா இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் அந்த 6 ஓவர்ஸ்க்கு அப்புறம் அந்த மிடில் ஓவர்ஸ் தான் கேமை டிசைட் பண்ணும். அந்த டெம்போவை பவர் பிளே செட் பண்ணும். மிடில் ஓவர்ஸ் தான் வந்து கேமை கொண்டு போய் டிசைட் பண்ணும். ஸோ அங்க வந்து ராஜஸ்தான் வந்து எப்படி வந்து மிஸ் பண்ணாங்க, இங்க எஸ்ஆர்ஹெச் வந்து எப்படி நீங்க மெச்சூர்டா அப்ளை பண்ணி ஆடினாங்க அப்படிங்கிறது தான் டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டரா நான் பாக்குறேன். அதான் எல்எஸ்சியோட பவுலிங்க்கு வந்துருவோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்னைக்கு ஒரு கான்ட்ரவர்சி நடந்துச்சு, திக்வேஷ் ராத்தி. அத பத்தி உங்களோட தாட்ஸ் என்ன? இல்ல எனக்கு பொறுத்த வரைக்கும் அங்கிள் திக்வேஷ் ராத்தி வந்து அவரோட செலிப்ரேஷன்ல வந்து எனக்கு 100% உடன்பாடு இருக்கு. ஏன்னா அஸ் அ பவுலர், இப்ப நான் ஒரு பவுலரா இருந்தாலும் நான் விக்கெட் எடுத்தா நான் செலிப்ரேட் பண்ணணும்னு தான் ஆசைப்படுவேன். அதுல எந்த தப்புமே எனக்கு தெரியல. ஆனா அந்த ஃபேஸ் முன்னாடி போய் பண்ணாராங்கிறது நான் ஒழுங்கா அதுதான் வந்து மேட்ரு. சோ அங்கதான் வந்து ஒரு ஒரு டிபேட்டபிள் பாயிண்டா இருக்கு. மத்தபடி செலிப்ரேஷன் நம்ம எங்க வேணா பண்ணலாம், அங்க போய் அப்படி பண்றது தப்பே கிடையாது. அவர் மூஞ்சி முன்னாடி போய் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிறது என்னோட தாட். இல்ல கை காமிச்சதெல்லாம் ஒரு மாதிரி கிட்ட போய் கொஞ்சம் இதுவா இருந்தது. பட் அதர் தான் தட் ஒண்ணு அவர் எஸ்கேப் ஆனதுக்கு என்ன தெரியுமா காரணம்? பயங்கர பெருசா இருக்கும்லாங்க. அவர் பேசவே இல்லை எதுவுமே, வெறும் சைகை மட்டும் தான். எதனா சொல்லியிருந்தாருன்னா பேசாரு. அப்புறமா கிட்ட போய் சொன்னாரு, நான் என்ன சொன்னேன் உன்ட்டு, நான் உண்மை சொல்லி அப்படின்னாரு. எனக்கும் அதே தாட்டு தான். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லியிருக்கேன், திக்வேஷ் ராத்தியோட செலிப்ரேஷன் எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த அக்ரேஷன் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வந்து சரி நீங்க வந்து அதான் ஒரு 10 ரன்னுக்குள்ள அவுட் ஆயிருந்தீங்கன்னா பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி தான் 4 6 வச்சு வாங்கினாரு பிஷ்னாய. அவர்கிட்ட போயிட்டு மேட்சே முடிச்சு கொடுத்துட்டு அவர் போயிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு நீ போ அப்படின்ட்டு கை காட்டினா எனக்கு ஆக்சுவலி இந்த இந்தியா ஆஸ்திரேலியா அப்போ சிராஜ் ஒரு சென்ட் ஆஃப் கொடுப்பாரு டிராவிஸ் ஹெட்டுக்கு. மேட்சே முடிஞ்சதுக்கு ஆக்சுவலி அதுதான் மேட்சே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்து அதுக்கு வேற என்ன சொன்ன அபிஷேக் சர்மா குடுமையை பிச்சு போடுவாங்கிற மாதிரி காட்டினாரு. இப்படி காட்டினாரு. நம்ம அப்படியே பவுலிங் பேசிடுவோம். வந்து ஆகாஷ் தீப் இன்னைக்கு அகைன் எக்ஸ்பென்சிவ் சைடு தான். 3 overs 33. வில்லியம் ஒருவருக்கு 2 overs 31 ரன்ஸ் கொடுத்தாரு. பட் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ஸ்டில் அவருமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். அதுக்கப்புறம் திக்வேஷ் ராத்தே தான் இன்னைக்கும் கொஞ்சம் நல்லா போட்டுறாரு. நல்லா ஃபைண்டா இருந்திருக்காரு இந்த ஐபிஎல் சீசனை பொறுத்த வரையும். அதுவும் லக்னோவுக்கு நல்ல ஃபைண்டா. அடுத்த வருஷம் கண்டிப்பா அவர்லாம் ரீட்டைன் பண்ணிடுவாங்க. பிஷ்னாய் தான் அவங்க லேடி ஸ்பின்னர் நினைச்சிட்டு இருக்கப்ப இவர் சைலண்டா வந்து அந்த இடத்த வந்து இப்ப ஆல் 11 மேட்சஸ் இப்ப மொத்தமா 12 ஆடி இருக்காங்கன்னா ஆல் 12 மேட்சஸ் விளையாடின ஒரே பிளேயர் வந்து திக்வேஷ் ராத்தே. ஐ மீன் பவுலிங்ல. ஸோ அந்த அளவுக்கு அவரோட ஸ்பாட்டை சீல் பண்ணிருக்காரு. 4 overs 37 runs 2 wickets எடுத்து கொடுத்தாரு.
ஆவேஷ் கான் இன்னைக்கு 3 overs 25. யா ஓகே, டீசென்டான ஸ்பெல்லு. ரவி பிஷ்னாய் ஒரு ஓவர் தான் போட்டாரு, வச்சு வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வரவே இல்லை. ஏடன் மார்க்ரம்க்கு ஒரு ஓவர் கொடுத்தாங்க, 14 runs. ஷர்துல் தாக்கூர் 4 overs 39, ஒரு விக்கெட் எடுத்தாரு. பட் ஸ்டில் ஆன் தி ஹோல் வந்து போர் பவுலிங் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இல்ல கிளியராவே அந்த பவுலிங் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது ப்ரோ. அந்த ரிசோர்ஸே அவ்வளவுதான் இருக்கு. மோசின் கான் இன்ஜுரி, நீங்க ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி வாங்கின மயங்க் யாதவ் இன்ஜுரி, உங்களுக்கு இருக்கிற ரிசோர்ஸே அவ்வளவுதான். இது வந்து ஒரு ஆக்ஷன் பிளண்ட் தான். நேத்து வேல் ப்ரோ சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து ரிசோர்ஸ் வந்து எவ்வளவு வந்து அவ்வளவுதான் இருக்குன்னா அதை தாண்டி ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி நேத்து அவர் சொன்னதுல நான் உடன்பாடு இல்லை. பட் இந்த விஷயத்துல வந்து அதுதான் உண்மை. அவ்வளவுதான் அவங்களால பண்ண முடியுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்டர் வந்து கண்டிப்பா வில் கம் இன்டு பிக்சர். அதே மாதிரி திக்வேஷ் ராத்தி வந்து என்னதான் அந்த செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே ஓகே, பட் பெர்ஃபார்மன்ஸ்ல காட்டிடுறாரு ப்ரோ. அவரோட வேலையை அவர் பண்ணிட்டு போயிடுறாரு, அவரோட பெஸ்ட் அவர் கொடுத்துறாரு. ஸோ அந்த வகையில வி ஹேவ் டு ரியலி அப்ரிஷியேட் ஹிம். அண்ட் அதே மாதிரி லாட் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் அந்த மாதிரி வரணும் ப்ரோ. அந்த மாதிரி மோர் அனிமேட்டடா, இன்னும் எனர்ஜெட்டிக்கா, இன்னும் பேஷனேட்டா, அப்படியே அந்த வெறியோட எனக்கு பார்க்க as a spectator நான் ரசிப்பேன். அதே மாதிரி as a கிரிக்கெட் ஃபேன் இந்த மாதிரி வந்தா ஐ வுட் லவ் டு வாட்ச் those kind of players. ஆன் தி ஹோல் வந்து மொத்தமா இன்னைக்கு லக்னோ வந்து இழுத்து மூடிட்டாங்க அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். இனிமையாவது ஆறுதல் வெற்றி தான் அவங்களுக்கு எதுவாக இருந்தாலும். ஸோ இன்னும் 2 கண்டெண்டர்ஸ் தான் அந்த டாப் 4க்கு. நம்ம அதை பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வந்து நம்ம அடுத்து வந்து மொமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்சுக்கு வந்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து மொமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்ச் வந்து இரிங்பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். இந்த இரிங்பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து நான் எஸ்ஆர்ஹெச்சோட பவுலர்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் அடி வாங்கினாலும் அதுக்கப்புறம் நல்லா டைட் ஸ்பெல்ஸ் போட்டு நல்லா நிறுத்திட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பேட்டிங் ட்ராக்ல வந்து பூரன் மாதிரி ஒரு பேட்டரை நிக்க வச்சு போட்டிருக்காங்க. அவர் வந்து இந்த மாதிரி பேட்டிங் ட்ராக்ல அவருக்கு அவர் கொஞ்சம் வாகா போட்டிருந்தா எங்கெங்கேயோ அடிச்சிருப்பாரு. பட் ஸ்டில் அவர் வந்து அந்த இடத்துல நிக்க வச்சு போட்டாங்க. ஸோ வந்து அதுக்கும் கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஸோ இரிங்பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் போட்டு ஆல் த எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து வந்து முடிச்சு விட்டீங்க போங்க மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். முடிச்சு விட்டீங்க போங்க 100% ரிசர்வ் பண்ணிட்டு தான் ப்ரோ. மொத்தமா பேட்டிங்லயும் சரி கேப்டன்சிலையும் சரி எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை. ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. சோ மொத்தமாவே வந்து வெரி புவர். ஸ்டார்டிங்ல தான் நல்லா பண்ணாரு ப்ரோ. ஸ்டார்டிங்ல தான் வந்து கொஞ்சம் ஹோப் இருந்துச்சு, கொஞ்சம் டீசெண்டா பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா ரொட்டேட் பண்ணார் பவுலர் சார். இப்போ வந்து கொஞ்சம் உண்மையாவே பேத்தட்டிக்கா இருக்கு. சோ முடிச்சுட்டீங்க போங்க ரிசர்வ் பண்ணிட்டு. அதே கமிங் டு த பாயிண்ட், இன்ஃபேக்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் மும்பை இஸ் கேப்டன்சி வாஸ் வெரி குட். காலையில நிக்க வச்சு போலிங் போட்டாரு, அது அதிகம் பண்ணி நிக்க வச்சாரு பாத்தீங்களா. அதான் நல்லா பண்ணிருந்தாரு. வாட் ஹேப்பன்ட் இன் பிட்வீன் வி டோன்ட் நோ ஆக்சுவலி. he didn't play, he didn't score. that could have basically some moments, lot of key moments they lost. வந்து நான் வீழ்வேன் என்று நினைத்த மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். இது வந்து நான் 2 பேருக்குமே கொடுத்துறேன். அபிஷேக் சர்மா அண்ட் ஈஷான் மலிங்கா 2 பேரும் தான் இன்னைக்கு பிக்கு. பவுலிங்லயும் சரி உங்க பேட்டிங்லயும் சரி அவங்க தான் வந்து எஸ்ஆர்ஹெச் என்னதான் நாங்க வந்து கீழே இருந்தாலும் எங்களாலேயும் நல்ல ப்ராமிஸ் காட்ட முடியும், நல்ல கிரிக்கெட் ஆட முடியும் இன்னைக்கு காமிச்சாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஸோ வந்து அவங்க 2 பேருக்கும் கொடுத்துட்றேன். வித் தட் நோட் வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் போயிடுவோம். சர்டன் எக்ஸ்டென்ட் வரைக்கும் டிக்வேஷ் ராத்திக்கும் கொடுத்துறேன் நான் வீல் வேணும்னு நினைத்தேன். ஏன்னா வித் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ். அதோட நம்ம ப்ரெடிக்ஷனுக்கு போயிடுவோம். நம்ம ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸ் வந்து நேற்று நான் 34ல இருந்தேன், ஸ்மித்தியன் ப்ரோ 32ல இருந்தாரு, வேல் பிரஜன் 29ல இருந்தான். ஸோ வந்து இன்னைக்கு மேட்ச் ரிசல்ட்ல வந்து ஸ்மித்தியன் ப்ரோ வந்து 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா 32 + 1 33. நான் என்ன 34, வேல் பிரஜன் வந்து 29. ஸோ வந்து நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்கு, சிஎஸ்கே விசஸ் ராஜஸ்தான். இதுல உங்க ப்ரெடிக்ஷன் என்ன? வேலு சொல்ல மறந்துட்டேன். வேல் வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் வேலையா இருக்கிறதால வர முடியல. ஸோ வந்து அடுத்த வீடியோல ஜாயின் பண்ணிக்குவோம். நீங்க சொல்லுங்க. அவன் ஆல்ரெடி சிஎஸ்கே ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டான். நானும் சிஎஸ்கே தான் நாளைக்கு சொல்றேன். எனக்கு அந்த டீமோட ஒளி தெரியுது. இனிமேல் ஐ மீன் இப்போ வரைக்கும் அந்த லாஸ்ட் 2 மேட்சஸ்ல அந்த கிளிம்ஸ் காட்டினாலே வந்து ஒரு ஃபயர் தெரியுது. ஸோ அதனாலேயே நான் சிஎஸ்கே சொல்றேன். என் ப்ரெடிக்ஷன் சொல்லிடுறேன். நான் நாளைக்கு என்னமோ RR ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு அந்த 2 ஓப்பனர்ஸ் மேல வந்து நிறைய ஈடுபாடு இருக்கு. ஜெய்ஷாலும் சரி சூரியவன்சியும் சரி பயங்கரமா ஆடுறாங்க. ஸோ அவங்களுக்காகவாவது நாளைக்கு அந்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி சஞ்சு சாம்சன் நாளைக்கு பார்ட்டிக்கு வருவார்னு நினைக்கிறேன். பவுலிங் கொஞ்சம் வீக்கா தான் இருக்காங்க. நாளைக்கு அவங்க தீக்ஷனா விளாண்டே ஆகணும். என்ன ஆனாலும் போன மேட்ச் அதுவே அவங்க பண்ணது பெரிய தப்பு. பட் வித் ஆல் தட் லைக் ஐ திங்க் நாளைக்கு RR ஜெயிக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ பார்ப்போம். அங்கிள் நீங்க சொல்லிருங்க நாளைக்கு யார் ஜெயிப்பான்னு. சிஎஸ்கே தான் நினைக்கிறேன். சரி, நீங்க உங்க பாயிண்ட் நான் அக்ரி பண்றேன். ஏன்னா அவங்க ஓப்பனர் அடிச்சாங்கன்னா டெஃபினட்டா வின். அவங்க ஓப்பனர் கொஞ்சம் கண்டென்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம பசங்க, ஏன்னா இவங்களுக்கு வந்து ஓவரால மிடில் ஆர்டர்ல வந்து ப்ரீவியஸ்ல ஆடுற விதம் பார்த்தோன்னாக்கா அதிரடியா இருக்கு ஆக்சுவலி. ஐ மீன் ஆல்சோ இஸ் வெரி இன்டெலிஜென்ட். இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு பாருங்க மேட்ச், அந்த வைபவ் அடிச்சுட்டு நல்லா கொடுத்திருந்தாரு இன்டர்வியூ. இந்த ஓவர் தான் அடிக்கணும் நான் டார்கெட் பண்ணேன் அப்படின்னு அவர் பார்த்து தான் அடிக்கிறாரு. நம்ம நினைச்சு சுத்துறாரு. இல்ல இஸ் கால்குலேட்டிங் அண்ட் ஹிட்டிங். ஸ்மித்தியன் ப்ரோ, ஸ்ரீதர் சார், வேல் பிரஜன் 3 பேருமே சிஎஸ்கே சொல்லியிருக்காங்க. நான் ஒருத்தன் தான் வேலோட ஃபேவரட் டீம் RR சொல்லியிருக்கேன். பாப்போம். ஓகே,
அதான் அந்த நம்பர் 4 ஸ்பாட்டுக்கு வந்து யாரு குவாலிஃபை ஆவாங்க என்னன்ட்டு உங்களோட இதை வந்து சொல்லிருங்க. சொல்லுங்க, டெல்லி மும்பை மேட்ச் எவ்வளவு குரூஷியலா இருக்க போகுது? நீங்க ஏதோ மும்பை பத்தி நிறைய சொன்னீங்க, அதெல்லாம் இதுலயே சொல்லிருங்க, ஆட்லயே சொல்லிருங்க. நான் எப்போ சொன்னேன் அந்த மேட்ச் குரூஷியல்ங்கிறது? 1 month before itself I told that match will be very crucial because they lost the game in Delhi. அது வந்து பயங்கர குரூஷியல் கேம். ஒண்ணு, எனக்கு பொறுத்த வரைக்கும் மும்பை வின் பண்ணுவாங்க. அவங்க வந்து பாருங்க, அவங்க வந்து அங்கேயே வச்சுட்டு இருக்காங்க வென்யூவை, மத்த டீம் எல்லாம் மாத்தி விடுறாங்க. என்னமோ நடக்குது பாலிடிக்ஸ் பயங்கரமா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ரீசன் கேட்டானாக்கா அவங்க ஏதோ எக்யூப்மெண்ட்டை மாத்த முடியாது, இங்கதான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. வாட் சார்ட் ஆஃப் லாஜிக் we don't know. Anyway, they all said and done, Mumbai is a gun team. இல்ல, இது வார் சிச்சுவேஷனுக்கு அப்புறம் தான் இப்படி ஃபிக்சர்ஸ் போட்டுருக்காங்க. அது நம்ம எதுவும் சொல்ல இல்ல பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் வேலு. நேத்து அப்ப அவன் தான் அடி வாங்கிட்டு இருந்தான். ஐயோ ஐயோ ஐயோ. எனிவே தே ஆர் a very gun team நானே. ரெண்டு டீம் தான் கன் டீம் இதுல. இந்த டோர்னமெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா the way they play aggressively, பஞ்சாப் அண்ட் மும்பை. அக்ரெசிவா ஆடுறது வந்து ஃபுல்லா வந்து மும்பை அண்ட் as well as பஞ்சாப். நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல அடிதான் அடிக்க ட்ரை பண்றாங்க அவங்க. எனக்கு ஆக்சுவலி இப்ப நான் என்ன கேட்க வந்தேன்னா, மும்பை வென்யூ வந்து நம்ம பேசுறோம், வென்யூ வந்து மும்பைல மேட்ச் வச்சிருக்காங்கல்ல, அது வந்து டிட்டர்மைன் பை பிசிசிஐ ஃபார் ஃபர்தர் மேட்சஸ் ஃபிக்ஸ் பண்ணி தானே வச்சிருக்காங்க. அது டியூ டு இந்த வார் சிச்சுவேஷனுக்காக தானே அப்படி வச்சிருக்காங்கிற மாதிரி தானே சொன்னாங்க. இல்ல அது புரியல எனக்கு. இல்ல மத்த டீமுக்கெல்லாம் வெளியே மாத்தி விட்டுறாங்கல்ல ஹோம் கண்டிஷன்ஸ. பஞ்சாபுக்கு தூக்கி ஜெய்ப்பூர் போட்டாங்க, அங்க போய் ஆடுங்க. நேத்து மேட்ச் டெல்லியில விளையாண்டாங்களே, எங்க டெல்லி அப்படி நான் சொல்லவே இல்ல. இவங்க ஏன் மூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க சொன்ன ரீசன் அவங்க வந்து ஃபிலிம்சியா ரீசன்ஸ். எக்யூப்மெண்ட் மூவ் பண்ண முடியாது, we don't want to move out. Actually threat is technically as per the threat வந்து Bombay is a threat. That is why you have to see from the government point of view and the security point of view and all that. But இவங்க வந்து prevail பண்றாங்களே, அது சொல்ல வரேன் நான். அப்புறம் அந்த இது வந்து இன்னொன்னும் நான் ஸ்டார்டிங்லயே உங்களோட வீடியோ கேட்கணும்னு தான், அந்த ரோஹித் வந்து எல்பிடபிள்யூ வந்து இந்த டைமர் சொல்றீங்களா? அந்த இப்ப நீங்க வெறும்னா சிம்பிள் லாஜிக் ஒன்லி. அன்னைக்கு மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா GT against மும்பை, ஓகே, which GT won, right affected match, whatever it is. இவங்க எடுக்கும்போது ரிவ்யூ எடுக்கும்போது if it is slightly favoring இருக்கு அப்படின்னாக்க முதல்ல எடுத்தோடனே எல்லாம் வந்துருது, ஸ்னிக்கோக்கெல்லாம் வந்துருது. அப்புறமா நீங்க பார்க்கும்போது கடைசியில இது வந்து பார்க்கும்போது அம்பையர்ஸ் கால் பார்க்கும்போது it takes 3 minutes for each and every close call. என்னோட டவுட் என்னன்னாக்க they are playing with the software. அதே மேட்ச்ல பட்லர் வந்து ஆடினாரு, did not go for the call, ஓகே. அப்ப உடனே போடுறாங்க, வித்தின் டெலிவரிஸ் அவங்க போடுறாங்க, டக்குன்னு நாட் ஹிட்டிங் போடுறாங்க. So when you can basically put that immediately, why you are taking 3 minutes? So that means the needle of suspicion is too much. Actually, they are playing with the software. That's what I can say. That's what I infer. Actually, எனக்கு நான் சந்தேகப்படுவேன், நீங்க கிளாரிஃபை பண்ணு, ஏன் பண்ண மாட்டேங்கிறேன்னு. within 1 hour, within deliveries you are able to put for Butler when Bumrah is bowling. ஆனா த்ரூ அவுட்டாவே வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸ், அம்பானி இந்தியன்ஸ், அம்பையர் இந்தியன்ஸ் அப்படி இப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஆனா அப்படி நம்ம பேசணும்னா நமக்கும் அவங்களுக்கும் டிஃபரன்ஸ் கிடையாது. சோ அதனால நம்ம ஒரு ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ல கிரிக்கெட்டிங் இதுதான் நம்ம பேசணும். நான் என்ன சொல்றேன், உனக்கு சஸ்பிஷன் தானே சொல்றேன் நானு. ஏப்பா அன்னைக்கு வந்து பெங்களூர் மேட்ச்ல அந்த டிராவல்ஸ் இவருக்கு வந்து புருவிஸ்க்கு புல்டாஸ் இவங்க ரெண்டு கன்ஃபியூஷன்ல தான் கேட்டாங்க. அப்போ ரன் ஓடுறாங்க, ஒயிட் சொல்றாரு இவரு, something is umpire was just consulting, டைமரே இல்ல, இவங்க அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அன்னி மேட்ச் கிளியரா வந்து ரோஹித் சர்மா வந்து 0 முடிஞ்ச பிறகு கேக்குறாரு, எடுத்துக்கிறாங்க. எப்படி கொடுப்ப நீ? Standards are very bad, no? See, somebody has to speak up in the social forum and media. I don't mind speaking. I don't mind being bad cop. அது அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அந்த செகண்ட் வந்து கரெக்டா 0ல எடுத்தாங்க, ஆனா இது வந்து 25 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. which is கொஞ்சம் ஃபேட் தானே அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலயுமே. 25 செகண்ட்ஸ் அன்னைக்கு எல்பிடபிள்யூல நீ பாருங்க, அந்த அவுட் சைட் லெக்ன்றாங்க, ஒன்னு வந்து அதே பால் வந்து இன்லைன்றாங்க. I can show you. See, when you are basically biased, you know what happens? It happens that way. அன்னைக்கு மழை பெய்யும்போது பாருங்க, மழை பெய்யும் இருக்குது, போடுங்கிறாங்க. அம்பையர் சாய், அந்த ஒல்லி அம்பையர், he is looking at Hardik Pandya. He has to call actually whether you have to continue playing or not. They were very keen to play both the 5 overs. Of course, as a team they would be keen, but umpire has to decide. No, they are forcing. So are umpires scared of the power what Mumbai brings? Exactly.
this is exactly why they want to play in Mumbai. That's what I'm trying to tell you. ஓகே, சோ இத நம்ம மக்கள்கிட்டே விட்டுருவோம். எனக்கு இதுல வந்து தெரியல, நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப டைலமா தான் இருக்கு. நமக்கு ஒண்ணுமே கிடையாது, யார் வின் பண்ணாலும் அதை பத்தி ஒண்ணுமே கிடையாது. பட் all these things glaringly you see, இது தெரியுது இல்ல. This is what I'm trying to say. இப்போ வந்து கோயிங் ஃபார்வர்ட் மும்பை vs டெல்லி வெரி க்ரூஷியல் ஃபிக்சர் மும்பைல நடக்குது. சோ டெஃபினட்டா மும்பை ஃபேவரட்ஸ் அவங்க தான் வந்து இது பண்ணுவாங்க, நீங்க சொல்றீங்க கரெக்டா? இல்ல, எங்க வேணாலும் மும்பை வின் பண்ணுவாங்க. ஏன்னா டெல்லி வந்து இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஸ்டார்க்கு போயிட்டாரு, போலிங் பயங்கர வீக்கா இருக்கு, அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவ்வளவு அடிச்சு கூட அவங்களுக்கு வந்து மோஹித் முகேஷ் ஏன் ஆட மாட்டாங்க தெரியல. ஐ மீன் they have their own thinking. முஸ்தபிசூர் அன்னைக்கு வந்து முஸ்தபிசூர் முதல்ல போட்டிருக்கணும், விட்டாங்க. நட்டரா போட வச்சாங்க. முகேஷ் ஆக்சுவலி போன மேட்ச், ஐ மீன் லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்ம் விளையாண்டப்போ அடி வாங்கினாரு, ஓகே. பட் அதுக்கு முன்னாடி ஒரு 4 விக்கெட் ஹால் வேற எடுத்தாரு. சரி, ஆனா மோஹித் வந்து வெல் ப்ரூவன் பவுலர் தானே. எங்களுக்கு டெத் எல்லாம் நல்லா போட்டிருக்காரு. எங்களுக்கு மோஹித் பிடிக்குமா உங்களுக்கு? மோஹித் நல்லா தான் போடுவாரு. பட் ஐ திங்க் தே ஹேவ் அவங்க திங்க் டேங்க் என்ன நினைக்கிறாங்க நம்ம சொல்ல முடியாதுப்பா. டாப் 2 பேசிக்கலி ஐ அம் லுக்கிங் அட் பஞ்சாப் அண்ட் ஜிடி. பஞ்சாப் ஆர்சிபி ஹார்ட்கோர் பிளட் உட்கார்ந்திருக்காரு. அவர் முன்னாடி ஆர்சிபி டாப் 2 முடிக்க மாட்டாரு. இல்ல அவங்க வின் பண்ணுவாங்கப்பா, பஞ்சாப் வின் பண்ணுவாங்கப்பா. ஆர்சிபி 2 மேட்ச் ஜெயிச்சா அவங்களும் டாப் 2 தான் கில். ஆர்சிபி இல்ல, ஆர்சிபி ஒரு மேட்ச் ரெயின்ல போக நிறைய சான்சஸ் இருக்கு. இது எஸ்ஆர்எச் மேட்சா? ஆனா ஸ்டில் நான் ஆர்சிபி தான் குவாலிஃபயர் ஆகணுங்கிறேன். பட் ஸ்டில் அந்த ஒரு மேட்ச் ரெயின்ல போக நிறைய சான்ஸ் இருக்கு. மேபி பஞ்சாப் மும்பை மேட்ச் இன்னும் குருஷியலா இருக்கும், சொல்ல முடியாது, என்ன வேணா நடக்கலாம். சோ வந்து டைட்டான பஞ்சாப் மும்பை மேட்ச் கிராக்கர் ஆக்சுவலி, யூ ஜஸ்ட் see. But I think Punjab will win. The way they are playing, and Shreyas Iyer விட மாட்டாரு. பாண்டிங் வந்து வெறியில ஆடுவார் அன்னைக்கு. அவர் ஏற்கனவே எக்ஸ் மும்பை இல்ல, அவர் பாண்டிங்லாம் விட்டுச்சுக்க, அவர் வந்து வெறி காமிச்சாருன்னா பயங்கரமா இருக்கும். அப்கோர்ஸ் இவங்க விளாட்ணும், அது ஒரு விஷயம். I am trying to say is the intensity வந்து செம்மையா இருக்கும். Yeah, with this note we come to one conclusion for today's video. So வந்து நாளையோட மேட்ச் ரிவ்யூல பார்ப்போம். உங்களோட பாயிண்ட்ஸ் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதே மாதிரி நீங்க நாளைக்கு மேட்சுக்கு யாரை ப்ரெடிக்ட் பண்றீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. We'll keep this going. Thank you Sridhar sir for joining. Thank you Smithian bro. Bye.